வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பிர்னி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து நான் ரோஸ் ஃப்ளேவரில் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டெசர்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக பிர்னி பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி அரிசியில் பண்ணுவாங்க. நான் இதுக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அது போக ஸ்வீட்னஸ்க்கு கண்டன்ஸ் மில்க் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு கண்டன்ஸ் மில்க் இருக்குது, நீங்கள் அது இல்லைனாலும் சர்க்கரை கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காய வச்ச பால் தான். ஸோ இப்போ வந்து கொதிக்கட்டும். இப்போ சைடில் இந்த அடியில் எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் பால் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக பால்லையே பண்ணலாம். என்கிட்ட 1/2 லிட்டர் பால் தான் இருந்ததுங்கிறனால நான் இன்னொரு 3/4 டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துருக்கேன். பத்தாது அப்படிங்கிறனால நீங்கள் உங்ககிட்ட பாலே இருந்துச்சு அப்படின்னாலும் இன்னொரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ அந்த ஓரத்துலேயும் சரி அடியிலையும் சரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அரிசி சேர்த்திக்கலாம். நம்ம ஒன்றும் பாதியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பால்லையே அந்த அரிசி வந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்பப்போ சொன்ன மாதிரி ஆடை வந்து தங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஓரத்துலேயும் சரி உள்ளேயும் நல்லா அடியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து கைவிடாமல். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் விட்டனா கூட அது அடி பிடிச்சிரும். அண்ட் ஓரத்தில் தங்குற அந்த ஆடையும் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அந்த ஆடையும் அப்பப்போ நம்ம எடுத்து போட்டு கலந்துக்கிட்டே இருந்தோம்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சு தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள், ஆனால் பொறுமையாக குக் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கு. நல்லா இதே மாதிரி கலந்து கொடுத்து நம்ம தொடர்ந்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் ஃபுல்லாக நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரையோ இல்லை கண்டன்ஸ் மில்க்கோ நம்ம வந்து சேர்க்கணும். பாருங்கள், பாலும் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கு. ரைஸும் வந்து ஒரு 90% அந்த அளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக குக் ஆகணும் நமக்கு. இப்போ பால் பாருங்கள் நல்லா திக்காயிட்டு ரைஸுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ கையில் எடுத்து தொட்டு பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து நான் ரோஸ் ஃப்ளேவரில் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ ரோஸ் சிரப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ளேவருக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துட்டு நான் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது போக ரோஸ் சிரப் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த ஓரங்களையும் நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நம்ம ரோஸ் ஃப்ளேவர் ஆகட்டும் அண்ட் ரைஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கலாம்.
நான் வந்து ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பு நான் லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் என்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருக்குது அப்படிங்கிறனால நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு ஓரங்கள் அண்ட் அடியிலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்வீட்னஸ் வந்து பத்தெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால நான் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தான் இருக்கும். அண்டு ரோஸ் சிரப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் பத்தலைங்கிறனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எதுனாலும் சேர்க்கலாம். நான் வந்து பாதாம் முந்திரி தான் இருக்கனால அது மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்துச்சுன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஸோ அது வரைக்கும் நல்லா தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு கொதி வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ் ஃப்ளேவரில் ரைஸ் பிர்னி வந்து ரெடி ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாக. அவ்வளோதான், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான டெசர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணது சேர்த்துருக்கேன், முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும். ஸோ நீங்கள் வேறு என்ன நட்ஸ்னாலும் நான் சொன்ன மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சூடாக சர்வ் பண்ண சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சூடாக வந்து சர்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லானதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சாப்பிட்டாலுமே. எனக்கு வந்து சில்லாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த ஈஸியான டெசர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.